குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஐ ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். எந்த யுத்தமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட யுத்தமா அது இருக்கட்டும், ஒருவேளை அது உங்களுடைய சரீர யுத்தமா இருக்கட்டும், வியாதியின் யுத்தமா இருக்கட்டும், பண கஷ்டத்தின் யுத்தமா இருக்கட்டும், வேலை செய்யற இடங்களிலே நீங்கள் படுகிற யுத்தமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே நடக்கிற யுத்தமா இருக்கட்டும், எந்த யுத்தமா இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இன்னைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டு உங்களுக்கு பதிலளிக்க தேவனாயிருக்கிறார். பயந்துராதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல எல்லாருக்குமே நீங்க உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த யுத்தத்துல இருக்கிறாங்களோ, அது வியாதியின் யுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே, போர்க்களத்துல அது பண கஷ்டத்தின் யுத்தமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள நடக்கிற யுத்தமா இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலங்களில நடக்கிற யுத்தமா இருக்கட்டும், அவங்க உம்மை நோக்கி கூப்பிடும் போது அவங்களோட விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொன்ன தேவன் ஐயா, ஆண்டவரே, ஒரு மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. முக்கியமாக இயேசு சுவாமி ஆண்டவரே, வேலைக்கு போகிறவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இயேசு சுவாமி, அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவர்களுக்காக, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே வியாதியாய் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வைக்கிறோம் இயேசு சுவாமி. ஆவியானவர் அவளை தொட்டு சுகப்படுத்துங்க. நல்ல ஒரு சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அவங்க வியாதியோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிறாங்களோ அவங்க விண்ணப்பத்தை நீங்க கேளுங்க. யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவங்க விண்ணப்பத்தை கேளுங்க ஏசப்பா. கூட இருந்து வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டவரே. இரவு நாங்க தூங்கும் போது ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதித்து தூங்க எங்களுக்கு உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த முக்கியமாக ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம். அடுத்த வாரத்துல ஆன்லைன்ல ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி, முழங்கால் யுத்த ஜெபம் ஆன்லைன்ல நடைபெறும். அதனால நீங்க எல்லாருமே வந்து அந்த நேரடியாக எங்களோடு கூட கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். ஈவினிங் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒரு ஜெப குறிப்புகளை கொடுத்தால் நாங்கள் ஜெபிக்க அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். God bless you all. Have a blessed day.